الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم إن هذه الصدقات إنما هي أوساخ الناس فإنها لا تحل لمحمد ولا لآل محمد حديث صحيح في صحيح الجامع صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன், அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியே இருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அத்துணை விடயங்களில் இருந்து முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறு அடியனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, புனிதமான ரஜபுடைய மாதத்தை அடைந்து இரண்டாவது ஷஅபானுடைய மாதத்தை இப்பொழுது அடைந்திருக்கிறோம். எதிர்வரக்கூடிய ரமலானை காத்து நிற்கிறோம். அல்லாஹ்விடத்திலே ரமலானை வேண்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த 3 மாதங்களும் மிக சிறப்பான மாதங்கள். ரஜபுடைய மாதம்
மிஃப்தாஹுல் கைரி வல் பரக்கா, அல்லாஹ்வுடைய பரக்கத்துகளை, கைறுகளை, நலவுகளுடைய சாவி என்று இமாம்கள் ரஜபுக்கு சொல்லுவார்கள். ரஜபுல் அசப் என்பார்கள். பரக்கத்துகள் கொட்டக்கூடிய மாதம் என்ற பெயர் அந்த ரஜபுக்கு இருக்கிறது. அதனை தொடர்ந்து ஷஅபானுடைய மாதமும் ذاك شهر يغفر الناس عنه, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதத்தை மக்கள் மறந்திருக்கிறார்கள். இந்த மாதத்தில் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படும், அல்லாஹ்விடத்திலே காட்டப்படும் என்றார்கள். அடுத்தது ரமதானுடைய மாதத்தை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே வேண்டியிருக்கிறோம். அந்த மாதத்தையும் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் ஒரு புனிதமான மார்க்கம், புனிதமான மார்க்கம், அற்புதமான ஒரு மார்க்கம். செய்கின்ற சிறிய அமல்களுக்கு மலைகளை போன்று நன்மைகள் வழங்கப்படுகின்ற ஒரு அபூர்வமான மார்க்கம். இந்த மார்க்கத்தில் 2 பகுதிகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். ஒன்று ஃபர்துகள், அதனை கட்டாயம் ஒரு மனிதன் செஞ்சே ஆக வேண்டும். மார்க்கத்திலே உள்ள வாஜிபுகள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜுடைய கடமைகள் எல்லாம் மார்க்கத்துடைய வாஜிபுகள். இதனை ஒரு மனிதனுக்கு விட முடியாது. வாஜிப் என்றால் உசூலிலே சொல்லுவார்கள், மா யுஸாபு அலா ஃபிஅலிஹி வ யுஆகபு அலா தர்கிஹி. வாஜிபை செய்தால் நன்மை கிடைக்கும், வாஜிபை விட்டால் தண்டிக்கப்படுவார். அடுத்த ஒரு பகுதி இருக்கிறது ஷரீஅத்திலே சுன்னாக்கள். ஃபர்துகளில் இருக்கும் குறைகளை சுன்னாக்களின் மூலம் கியாமத்துடைய நாளையில் அடைக்கப்படும். சுன்னாக்களின் மூலம் அல்லாஹ்வை நெருங்க முடியும். இப்படியான 2 பகுதிகள் எங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படைகள். அந்த ஃபர்துகளில் தொழுகை மிகப்பெரிய ஒரு ஃபர்து. அதே போன்று ரமதானுடைய நோன்பு, ஜகாத், ஹஜ், இந்த கடமைகளில் ஜகாத்தையும் ஹஜ்ஜையும் அல்லாஹ் முஸ்லிம்களே செல்வந்தர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். முஸ்லிம்களில் உள்ள எளியவர்களுக்கு இந்த ஜகாத்தும் ஹஜ்ஜும் கடமையாகாது. இந்த ஃபர்துகளுக்கு பின்னால் உள்ள சட்டதிட்டங்களை ஒரு மனிதன் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தொழுவது என்பது எல்லோருக்கும் நினைத்தபடி வந்து தொழ முடியாது. அதற்கு வுது செய்ய வேண்டும். வுது செய்ய முடியாவிட்டால் தயம்மும் செய்வார். தொழுகையுடைய ஷரத்துகள், ஃபர்துகள் இருக்கின்றன, அவைகள் பேணப்பட வேண்டும். ரமலானுடைய நோன்பை அதை ரமலானில் தான் பிடிக்க வேண்டும். ஃபர்தான நோன்பை ஷவ்வாலில் பிடிக்க முடியாது. அந்த நோன்புக்கு நியத் இருக்கிறது, அதனுடைய ஷரத்துகள், ஃபர்துகள் பேணப்பட வேண்டும். இதே போன்று ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய ஆடைகளோடு ஹஜ் செய்ய முடியாது. நாங்க ஆப்பிரிக்காவில் இருக்கிறோம், சவுதிக்கு போவதற்கு எங்களுக்கு பிளைட் இல்ல, அதனால ஆப்பிரிக்காவில் நாங்க ஹஜ் செய்ய போறோம் என்றால் ஹஜ் கூடாது. அந்த பூமிக்கு போக வேண்டும். ஃபீ ஸமனின் மக்சூஸ், ஃபீ மகானின் மக்சூஸ், அது குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட இடத்தில் ஹஜ் செய்ய வேண்டும். ஜகாத் இருக்கிறதே, இது எல்லோருக்கும் கடமை இல்லை. ஜகாத்துடைய ஃபர்துகள் இருக்கின்றன, அதனுடைய முறைகள் இருக்கிறது. இது மார்க்கத்தில் மிக விரிவான ஒரு பாடம். ஒரு ஹுத்பாவின் மூலம் ஜகாத்துடைய முழு சட்டதிட்டங்களையும் விளங்கப்படுத்த முடியாது. எனவே இன்றைய ஹுத்பாவிலே ஜகாத் சம்பந்தமான மிக விரிவான ஒரு பாடத்தின் ஒரு சுருக்கத்தை உங்களுக்கு முன்னால் வைக்கலாம் என எண்ணுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜகாத் என்பது இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு கடமை.
மக்கள் இதிலே பொதுபோக்காக இருக்கிறார்கள். ரமலானுடைய காலத்தில் வீட்டுக்கு கடைக்கு வரக்கூடிய மிஸ்கீன்களுக்கு எப்படி 50 ரூபா 100 ரூபாவை கொடுத்து அனுப்புகிறோமோ இன்னும் சில இடங்களில் ஜகாத்தையும் பங்கிடுகிறார்கள். மிஸ்கீனுக்கு கொடுப்பது போன்று ஒரு எம்லப்பில் 50 100 ரூபா என்று கணக்கிட்டு ஜகாத்தை பங்கிடக்கூடியவர்களும் இல்லாமல் இல்லை. ஜகாத்துடைய சட்டம் செல்வந்தர்கள் அனைவர்களும் மிக தெளிவாக விளங்க வேண்டிய ஒரு சட்டம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு கொஞ்சம் முன்னால் தான் அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்கினான். மக்காவுடைய காலத்தில் குர்ஆனுடைய ஆயத்துக்கள் இறங்கின. அந்த ஆயத்துக்களில் அல்லாஹ் ஜகாத்தை சொல்லியிருக்கிறான். ஜகாத் சம்பந்தமான ஆயத்துக்களை அல்லாஹ் மக்காவிலே இறக்கி வைத்தான். ஆனால் அதனுடைய நிசாப் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற முழு சட்டதிட்டங்களையும் மதீனாவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பின்னால் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டுதான் அல்லாஹ் கடமையாக்கினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனிலே சுமார் 32 இடங்களில் ஜகாத்தையும் தொழுகையையும் அல்லாஹ் சேர்த்து சொல்லியிருக்கிறான். எங்கே தொழுகையை சொல்லுவானோ அங்கே அல்லாஹ் ஜகாத்தையும் குறிப்பிடுவான். அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா, நீங்கள் தொழுங்கள் ஜகாத்தையும் கொடுங்கள் என்று சுமார் 32 இடங்களில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் ஜகாத் கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்திய பிரமாணம் செய்து ஜனாதிபதியான ஆனதற்கு பின்னால் சிலர் ஜகாத்தை மறுத்தார்கள், கொடுக்க மாட்டோம் என்றார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்துடைய விடயத்தில் மிக உறுதியாக இருந்தவர்கள். அவர்கள் சொன்னார்கள், புகாரி ஷரீஃபிலே அந்த ஹதீஸ் இருக்கிறது, வல்லாஹி லஉகாத்திலன்ன மன் ஃபர்ரக பைன ஸலாஹ் வஸ்ஸகா, யார் தொழுகை வேறு ஜகாத் வேறு என்று ஜகாத்தையும் தொழுகையையும் பிரித்து பார்ப்பார்களோ நான் அவர்களோடு யுத்தம் செய்ய தயார் என்றார்கள். தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை யார் ஜகாத்துக்கு கொடுக்கவில்லையோ, இரண்டையும் யார் பிரித்து பார்ப்பார்களோ நான் அவர்களோடு யுத்தம் செய்ய தயார் என்றார்கள். அது மட்டுமல்ல, நபியுடைய காலத்தில் ஜகாத்துடைய ஒட்டகத்தை கொடுத்து என்னுடைய காலத்தில் ஜகாத்தை தர மறுத்தது மட்டுமல்ல, நபியுடைய காலத்தில் ஒட்டகத்தை கொடுத்து அந்த ஒட்டக குட்டியை அல்லது ஒட்டகத்துடைய கயிற்றை தராமல் இருந்தாலும் நான் அவர்களோடு யுத்தம் செய்வேன் என்றார்கள். மிக உறுதியாக இருந்தார்கள். யார் ஜகாத்தை மறுப்பார்களோ அவர்கள் முர்த்ததுகள், காஃபிர்கள் என்பது மார்க்கத்துடைய சட்டம். ஜகாத்தை யாரும் மறுக்கல்ல, ஆனால் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று தெரியும். ஜகாத்தை கொடுக்காமல் இருந்தால் அது அக்பருல் கபாயிர், மிகப்பெரிய ஒரு பாவம், அவருக்கு தண்டனை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முந்தின உம்மத்தினர்களும் ஜகாத் கொடுத்தார்கள். நபியுடைய உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்கல்ல. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா வஅவ்ஹைனா இலைஹிம் ஃபிஅலல் கைராத் வஇகாமஸ் ஸலாஹ் வஈதாஅஸ் ஸகா, முந்தின உம்மத்தினர்கள் அந்த சமூகத்திற்கு நாங்கள் வஹய் அறிவித்தோம், தொழும்படியும் ஜகாத் கொடுக்கும்படியும் சொன்னோம். இது முதலாவது ஆதாரம். இரண்டாவது, ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்திற்கு தொழும்படியும் ஜகாத் கொடுக்கும்படியும் ஏவினார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. வஸ்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில் வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா, தன்னுடைய குடும்பத்திற்கு ஜகாத்தை கொடுக்கும்படி அவர் ஏவினார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம்
அவர்களை பற்றி பேசும் பொழுது வஅௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் ஜகாத் கொடுக்கும்படியும் தொழும்படியும் அல்லாஹ் எனக்கு வசியத் செய்திருக்கிறான் என்று சொன்னார்கள். இந்த ஆயத்துக்களின் ஊடாக முந்தின சமூகத்திற்கும் அல்லாஹு தஆலா ஜகாத்தை கடமையாக்கினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொடுக்காமல் இருந்தால் மிகப்பெரிய தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஜகாத்தை எப்படி கொடுப்பது? உலகத்தில் எவ்வளவு லட்சம் கோடி பொருட்கள் இருக்கின்றன. ஆனால் ஜகாத் 8 பொருளில் தான் கடமை. 8 பொருளில் 8 கூட்டத்தினர்களுக்கு ஜகாத் கடமையாகும். நான் இங்கு வந்த பின்னால்தான் உங்களுடைய ஊரில் பைத்து ஜகாத் மிக அழகாக இயங்குது என்ற செய்தியை பார்த்தேன், அறிந்து கொண்டேன். மிக சந்தோஷம். நிறைய இடங்களில் ஜகாத்துடைய சட்டங்கள் தெரியாது. செல்வந்தர்கள் பணத்தை வீணாக, அந்த அமலை, ஃபர்தை, வாஜிபை, அதை வீணாக அவர்கள் விட்டிருக்கிறார்கள். 8 பொருளில் ஜகாத் கடமையாகும். உலகத்தில் எவ்வளவு பொருட்கள், எவ்வளவு சாமான்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றன. 8 பொருளில் தான் ஜகாத் கடமை. 8 கூட்டத்தினர்களுக்கு அந்த ஜகாத் பங்கு வைக்கப்பட வேண்டும். மிக சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போறேன். முதலாவது அல்-தஹபு வல்-ஃபில்லா, தங்கம் வெள்ளி. அடுத்தது அல்-அன்ஆம், கால்நடைகள். உலகத்தில் இருக்கும் எவ்வளவு மிருகங்கள், அதில் ஜகாத் கடமை. 3 மிருகங்கள், 3 கால்நடைகள், ஆடு, மாடு, ஒட்டகம். அடுத்தது அஸ்ஸுரூஉ வஸ்ஸிமார், பழங்கள், விவசாயம். அடுத்தது உரூபு திஜாரா, எதுவெல்லாம் வியாபார பொருளாக இருக்கிறதோ அத்துணையிலேயும் ஜகாத் கடமையாகும். அதற்கு சொல்வது வியாபார பொருட்கள். அடுத்தது அல் மஆதின், உலோக பொருட்கள். 8வது வர்ரிகாஸ், இவைகளில் ஜகாத் கடமை. 8 பொருட்கள். ரிகாஸ் என்றால் புதையல். ஒரு ஆளுக்கு புதையல் கிடைக்கிறது, அதில் ஜகாத் கொடுக்க வேண்டும். இந்த 8 பொருட்களில் தான் ஜகாத் கடமையாகும். யாருக்கு கொடுக்கணும் என்ற பட்டியலை அல்லாஹ்வே பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறான். இன்னமா ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகின் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூப் வல் காரிமீன் வ ஃபீ ஸபீலில்லாஹ் வ பினிஸ் ஸபீல். 8 கூட்டத்தினர்கள். ஜகாத்தை எப்படி கொடுக்கிறது, எப்படி கணக்கு பார்ப்பது? முதலாவது தங்கம். இந்த தங்கத்தை 4ஆக பிரிப்பார்கள். முதலாவது தங்க பிஸ்கட், பிஸ்கட்டாக இருக்கக்கூடிய தங்க கட்டி. இரண்டாவது அந்த தங்கத்தின் மூலம் செய்யப்பட்ட நகைகள், ஆபரணங்கள். மூன்றாவது ornaments, வீட்டில தங்க பிளேட் வச்சிருக்கிறார், தங்க கரண்டி வச்சிருக்கிறார், இந்த பொருட்கள். நாலாவது யாருக்கு தங்கம் பாவிக்க ஹராமோ அவர் ஜகாத் கொடுக்கணும். ஒரு ஆணுக்கு தங்கம் பாவிப்பது ஹராம், அவருக்கு 85 கிராமுக்கு மேல் தங்கம் இருக்கிறது. 85 கிராம் என்றால் 10.5 பவுன். 10.5 பவுனும் 1 கிராம் என்பார்கள். ஒரு அரை கிராம் வரும், சுமாராக 10.5 பவுன். யாருக்கு தங்கம் இருக்கிறதோ அவர் தங்கத்தில் ஜகாத் கொடுக்க வேண்டும். வெள்ளி 595 கிராம் வெள்ளி இருந்தால், 595 கிராம் வெள்ளி இருந்தால் அவர் ஜகாத் கொடுக்க வேண்டும். இது வெள்ளியுடைய அளவு. பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு பெண்ணுக்கு பாவிக்கக்கூடிய தங்கம் இருக்கிறது, பாவிக்கக்கூடிய தங்கத்திற்கு ஜகாத் கிடையாது. இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
القول المعتمد في المذهب الإمام الشافعي எங்களுடைய ஷாஃபி மذஹபுடைய அந்த மذஹபின் உறுதிமிக்க கருத்து, ஒரு பெண் 10.5 பவுனுக்கு மேல் பாவிக்கிறாள், அவள் பாவித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு ஜகாத் கடமை இல்லை. ஆனால் இஸ்ராஃப் என்று சொல்லக்கூடிய வீண் விரயம் என்று வரைக்கும் உள்ள தங்கம் யாராவது பாவித்தால் அவருக்கு ஜகாத் கடமையாகும். அப்படியாக இருந்தால் 2 கையில ஒரு 3-4 காப்புகள் போட்டிருக்கிறார். இதை பார்த்து யாரும் வீண் விரயம் என்று சொல்ல மாட்டார்கள். அளவுக்கு அதிகமாக தங்கத்தில் கொலுசி போட்டிருக்கிறார். ஒரு கைக்கு 10 காப்பு, அடுத்த கையில 10 காப்பு. அவரை பார்த்தாலே இது வீண் விரயமாக இருக்கிறது என்று எண்ணம் வரும் என்றிருந்தால் வீண் விரயத்துடைய ஹத்து எவ்வளவு என்று ஃபுகஹாக்கள் சொல்லல, மக்களுடைய பார்வையில் அது வீண் விரயமாக தெரிவடைகிறது. எனவே அப்படி வந்தால் அதற்கு ஜகாத் கடமையாகும். பொதுவாக பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தங்கத்திற்கு ஜகாத் வராது. இதைத்தான் தங்கம் வெள்ளியில உள்ள அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பணத்துடைய ஜகாத். எவ்வளவு பணம் இருந்தால் ஜகாத் கடமை? 10.5 பவுனுக்கு இன்றைய காலையில விசாரித்தால் சுமார் 41,43,750 ரூபாய். 85 கிராம் தங்கத்துடைய இன்றைய விலை 41,43,750 ரூபாய் வருகிறது. யாரிடத்தில் இந்த பணம் மேலதிகமாக இருக்கிறதோ, ஒரு வருட காலம் அந்த பணம் இருந்தால் அவருக்கு ஜகாத் கடமை. ஜகாத்துடைய நிபந்தனைகளை சொல்லுவார்கள். ஒரு வருடம் அந்த பணமோ பொருளோ அவருடைய கையில் இருக்க வேண்டும். அது ஜனவரி பிப்ரவரி என்ற அடிப்படையை வைத்து வருடத்தை கணக்கிட முடியாது. அது சூரிய கணக்கல்ல, இஸ்லாமிய கணக்கு, சந்திர கணக்கை அடிப்படையாக வைத்து அந்த அரபு கணக்கு பார்க்க வேண்டும். உதாரணமாக சென்ற ரஜபுல இருந்து இந்த ரஜபுக்கு வரைக்கும், சென்ற ஷஅபானில் இருந்து இந்த ஷஅபான் வரைக்கும் என்று அரபு கணக்க பார்க்கணும். அடுத்தது ஜகாத்துடைய அளவை பூர்த்தி செஞ்சிருக்க வேண்டும். 41 லட்சம் இருக்கணும், இவர்கிட்ட 40 லட்சம் இருக்குது, அவருக்கு ஜகாத் கடமை இல்லை. 10.5 பவுன் இருக்கணும், இவரிடத்துல 10 பவுன் இருக்குது, அப்ப ஜகாத் கடமை இல்லை. 10.5 பவுனை தாண்டணும், அப்ப ஜகாத் கடமையாகும். இவருடைய முழு பணங்களும் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். பணமாக, நாணயமாக அவரிடத்தில் இருக்கும் கேஷ் அல்லது யாருடையத்தாவது அந்த பணத்தை கொடுத்து வைத்திருக்கிறார், இவருக்கு சொந்தமான இவருடைய மில்கியத்தில் இருக்கும் முழு பணங்கள், அது வங்கியில் இருந்தாலும் சரி, வீட்டில் வைத்திருந்தாலும் சரி, கடையில் இருந்தாலும் சரி, முழு பணத்தையும் இவர் ஒன்று திரட்டுவார். இவருக்கு 5 வீடு இருக்குது, 1 கோடியுடைய வீடு 5 இருக்குது, அதுக்கு ஜகாத் கடமை இல்லை. இவருடைய ஃபேக்டரியில இவர் மெஷின் போட்டு வேலை செய்கிறார், ஒரு மெஷினுடைய விலை 1 கோடி, 50 லட்சம், மெஷினுக்கு ஜகாத் இல்ல. இவர் 5 பஸ் வச்சிருக்கிறார், பஸ்ஸுக்கு ஜகாத் இல்ல, இவருக்கு ஜகாத் கடமையாகாது. இவர் 5 கார் பாவிக்கிறார், ஒரு BMW வச்சிருக்கிறார், ஒரு அவுடி வச்சிருக்கிறார், பெரிய காருகளை வச்சு ஓடுறார், அதுக்கு ஜகாத் இல்ல. வீட்டை கூலி கொடுத்திருக்கிறார், அந்த வீட்டுக்கு ஜகாத் இல்ல. இவருக்கு 50 ஏக்கர் காணி இருக்கிறது, ஆனால் அந்த காணியை வச்சு அவர் சும்மா வச்சிருக்கிறார், வியாபாரம் செய்யல, அவருக்கு அந்த காணி சொந்தம், அந்த காணிக்கு ஜகாத் இல்ல. ஜகாத்துடைய சட்டத்தை விளங்குறது லேசி. பெரியார்களே, சகோதரர்களே, மூன்றாவது விஷயத்துக்கு வாரேன். இது பொதுவாக எல்லோருமே சம்பந்தப்படக்கூடிய ஒரு விடயம். 95% சம்பந்தப்படக்கூடிய ஒன்றுதான் உரூது திஜாரா, வியாபார பொருள். எல்லாரும் வியாபாரி, அது போன் கடை அல்லது புடவை கடை அல்லது எந்த கடையாக இருக்கட்டும், வியாபார பொருட்களுக்கு எப்படி ஜகாத் கணக்கு பார்க்கிற?
வியாபார பொருட்கள். முதலாவது, எங்களை ஒவ்வொருத்தருக்கும் நாங்க எல்லாரும் மிஸ் பண்ணிருப்போம். நாங்க வியாபாரம் தொடங்கிய டேட் யாருக்காவது தெரியுமா? ஆங்கில கணக்கல்ல, அரபு கணக்கு. தெரியாது, தேடணும். கொரோனா டைம்ல ஒரு ஆள் கடை ஓபன் பண்ணினார். இவர் கடை ஓபன் பண்ணின டேட்டை தேடி அதனுடைய அரபு கணக்க பார்க்கணும். அது சஃபரா, ரபியுல் அவ்வலா, முஹர்ரமா என்பதை தேடணும். அல்லது சென்ற வருடம் ஒருவர், உதாரணத்துக்கு வைப்போம், சென்ற ஷாபான் 10 கடை ஓபன் பண்ணிருக்கிறார். சென்ற ஷாபான் 10, இந்த வருடம் ஷாபான் 10 நாளைக்கு 11 இன்றைக்கு இரவு இவர் ஸ்டாக் பார்க்கணும். ஆங்கில கணக்க வச்சால் ஜகாத் அங்கீகரிக்காமல் போயிடும். அரபு கணக்கு தேவை. சென்ற ஷாபானில் புதிய ஒரு டைல்ஸ் கடை இவர் ஓபன் பண்ணிருக்கிறார். புதிய ஒரு போன் கடை ஓபன் பண்ணிருக்கிறார். புடவை கடை ஓபன் பண்ணிருக்கிறார். இந்த ஷாபான் 9 தாண்டும் பொழுது இன்றைக்கு இரவுல கடையை மூடி எல்லாரையும் ஒன்று சேர்த்து, வேலை செய்யக்கூடியவர்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்து இவர் கணக்கு பார்க்கணும். எப்படி பார்க்கிற? நான் உதாரணத்துக்கு ஒரு கணக்கு போட்டு கொண்டு போறேன், உங்களுக்கு விளங்கும் இன்ஷா அல்லாஹ். முழு கடையுடைய இருக்கக்கூடிய பொருட்களை இவர் ஸ்டாக் பார்க்கணும், எடுக்கணும். ஒவ்வொரு பொருளுடைய சாமானுடைய விலைகளை பார்க்கணும். எந்த பிரைஸ் பார்க்கிற? மார்க்கெட் பிரைஸ் பார்க்கணும். மார்க்கெட் பிரைஸ் இவர் ஒரு போன் எடுத்திருக்கிறார் 40,000 ரூபாய்க்கு, 50 துண்டு எடுத்திருக்கிறார். மார்க்கெட்ல இப்ப 50,000 ரூபாய் போகுது. இவர் எடுத்தது 40க்கு பார்க்கறதில்ல. மார்க்கெட்ல 50,000 ரூபாய் என்றால் 50,000 ரூபாய் கணக்கு போடணும். இவர் போன் எடுத்திருக்கிறார் 40,000 ரூபாய்க்கு, மார்க்கெட் பிரைஸ்ல 30 போகுது, 30க்கு பார்க்கணும். மார்க்கெட் பிரைஸ். ஹோல்சேல் வியாபாரி ஹோல்சேலுடைய கணக்க போடுவார். ரிட்டேல் செய்யக்கூடியவர்கள் ரிட்டேல் கணக்க போடுவாங்க. ஒவ்வொரு பொருளுடைய கணக்க, முழு கடையில் இருக்கக்கூடிய சாமான்களுடைய சொத்து, உதாரணத்துக்கு 1 கோடி வச்சுக்கிறோமே, 1 கோடி முழு சாமான். ஸ்டோர்ல இருக்கக்கூடிய சாமான், கொழும்புல ஒரு வேர் ஹவுஸ் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய சாமான், எங்கட ஒரு சாமான் முன் கடையில வச்சிருக்குது, அந்த சாமான், முழு சாமான்களுடைய ஸ்டாக்கையும் எடுக்கணும். இரண்டாவது, இவருக்கு சொந்தமான முழு பணம், பெட்டி சல்லி, லாட்சியில் எவ்வளவு சல் இருக்குது, 50 சாமும் விட இயலாது. உதாரணமாக 10 லட்சம் இருக்குது. இவருடைய டிபாசிட், பேங்க்ல எத்தனையோ டிபாசிட் வச்சிருப்பார். டிபாசிட் விற்கிறது லாபத்தை தானே. முழு பணம் எந்தெந்த பேங்க்ல செல் இருக்குதோ, உம்மாட்ட கொடுத்து வச்சது, வாப்பாட்ட கொடுத்தது, கூட்டாளிட்ட கொடுத்தது, முழு பணம் பணமாக நாணயமாக இவருடைய பெயரில் இருந்த முழு சொத்தையும் முழு பணத்தையும் ஒன்று திரட்டணும். நாங்க ஒரு 50 லட்சம் வைப்போம். முழு சாமான்களுடைய பொறுமதி 1 கோடி, முழு சைனையும் 50 லட்சம், இப்ப 1.5 கோடி. இன்னும் முடியல. இவருக்கு வரவேண்டிய கடன், கடன உலமாக்கள் 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று, கடனுடைய லிஸ்ட் எடுத்தா சுவராக வர கடன் 198% இந்த கடன் கிடைக்கும். இன்னும் லிஸ்ட்ல கொஞ்சம் பேர் இருப்பாரு, அவர் பொல்ல போட்டார்கள், அவங்க தார் இல்லாத ஆட்கள். லிஸ்ட் எடுத்து இவர் தரமாட்டார், இவர் தருவார், இவர் தரமாட்டார். யாரெல்லாம் தரமாட்டார்களோ, யாரெல்லாம் பொல்ல போட்டுட்டு போனார்களோ, அந்த கடன் வராதோ அதை எட் பண்றது இல்ல. எங்களுக்கு வர வேண்டிய கடன்ல எது வருது என்று உறுதியோ அந்த கடனையும் எட் பண்ணணும். இப்போ ஒரு கேள்வி கேட்பீங்க, வர வேண்டிய கடனை எட் பண்றதா? கடன் என்பது வேறு, வியாபாரம் என்பது வேறு. கடனை எட் பண்ணணும். உதாரணமாக ஒரு 50 லட்சம் கடன் வரணும், இப்ப 2 கோடி. பெரியார்களே, சகோதரர்களே, இப்ப காலையில இரவு ஃபுல்லா பூராக இவருடைய ஸ்டாக் எல்லா சாமானையும் எடுத்தால் இவருடைய முழு சொத்தும் 2 கோடி.
இப்ப 2 கோடிக்கு எப்படி கணக்கு பார்க்கிற? எந்த நாளில் எப்ப நீங்க ஜக்காத்தை கொடுக்க போறீங்களோ அன்றைய நாளையில அன்றைய ஒரு நகைக்கடைக்கு கோலடிச்சு கேட்கணும், இன்றைக்கு 24 கேரட், 22 அல்ல, 18 அல்ல, தங்கம் ஹாலிஸ் பரிசுத்தமான தங்கமா இருக்கணும். 24 கேரட் எவ்வளவு போகுது? அவர் சொல்லுவார், இன்றைய விலை இவ்வளவுதான். நீங்க எப்ப ஜக்காத்தை கொடுக்கிறீங்களோ அந்த நாளுடைய தங்கத்துடைய விலைக்கு 10.5 பவுனுக்கு எவ்வளவு வருமோ அவ்வளவுக்கு உங்களுக்கு ஜக்காத் கடமை. அந்த ஜக்காத்தை 100க்கு 2.5% என்ற அடிப்படையில் நீங்க ஜக்காத்தை கொடுப்பீங்க. சட்டம் தெரிஞ்சா உங்களுக்கு ஒரு ஆலிமும் தேவையில்லை, சரியாக கணக்கு பார்த்து 10.5 பவுனுக்கு எவ்வளவு வரும், 2 கோடிக்கு எவ்வளவு வரும், 100க்கு 2 ரூபா, 2 ரூபா 50 பைசா என்றால் 2 கோடிக்கு எவ்வளவு வரும்? இது ஜக்காத்துடைய பணம். இதை ஒதுக்கி வைக்கணும். பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு ஆள் வாகன சேல் செய்கிறார். வாகன சேல் வச்சுகிறவர் ஜக்காத் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? இதுல 2 விதமாக இருக்குது. ஒருவர் 50 வாகனத்தை வச்சு விற்கிறார், வியாபார பொருள். எத்தனை ஆரம்பத்தில் சொன்னேன், எது வியாபார பொருளாக மாறுதோ அதுக்கு ஜக்காத் வரும். இவருடைய 5 வீடு இவர் பாவிக்கிறார் என்றால் ஜக்காத் இல்ல. 5 வீட்டை விற்க வச்சிருக்கிறார். விற்கோணும் என்ற எண்ணம் எப்ப வந்துச்சு? இத விற்கோணும் என்ற எண்ணம் எப்ப வந்துச்சு? அப்பையிலிருந்து 1 வருஷ காலம் வித்துப்படல, காலம் 1 வருஷமா விட்டு, இப்ப அதுக்கு ஜக்காத் கடமை. வித்தோ இல்லையோ வியாபார பொருள், அதனால அந்த வீட்டுக்கு ஜக்காத் கொடுக்கணும். 2 காரமா வச்சுக்கிறீங்க, பாவிச்சிட்டு இப்ப விற்கோணும் என்று சேல போட்டீங்க, 1 வருஷமாக வித்துப்படல. ஒரு வாகனத்துடைய விலை 1 கோடி, 2 வாகனத்துடைய விலை 2 கோடி. 1 வருஷமாக வியாபாரம் செய்து வாகனத்தை விற்கணும் என்று வச்சிருந்தீங்க, இப்ப 2 கோடிக்கு நீங்க ஜக்காத் கொடுக்கணும். ஒரு மெஷின் இருக்குது, மெஷினுக்கு ஜக்காத் இல்ல, இப்ப மெஷின 5 வருஷம் பாவிச்சிட்டீங்க, 20 லட்சம் மெஷினுடைய விலை 1 வருஷமாக இருக்குது, ஜக்காத் கொடுக்கணுமா? கொடுக்க தேவையில்லை. ஏன்? வியாபார பொருள். ஆனால் 10.5 பவுனுடைய 41 லட்சம் வரல. ஆனால் அந்த வியாபார பொருள் என்று மாறுதோ அதற்கு ஜக்காத் கடமை. ஒருவர் வாகன சேல் வச்சிருக்கிறார், 50 வாகனம். 50 வாகனமும் அவருடைய வாகனம் அல்ல. 1 வருஷமாக விற்கிறார், வியாபாரம் போகுதில்லை. 2 வருஷமா விற்கிறார், வியாபாரம் போகுதில்லை. அவருடைய வாகனம் அல்ல, அப்ப அவருக்கு ஜக்காத் இல்ல. இல்ல, அவருடைய சொந்தம் இல்ல. சொந்தமான ஒன்றுக்கு தான் ஜக்காத் கடமையாகும். அதே நேரத்தில் 45 வாகனம் வேற யாருடைய ஒரு வாகனம், 5 வாகனம் இவருடைய வாகனத்தையும் போட்டு விற்கிறார். வேறு யாரோ ஒருவருடைய 45 வாகனம், இவருடைய 5 வாகனம். இப்படி வந்தால் 1 வருஷம் பூர்த்தியாகுது, 45 வாகனத்துக்கும் ஜக்காத் இல்ல. காரணம், அவருடைய சொந்தம் இல்ல. இந்த 5 வாகனமும் அவருடைய சொந்த வாகனம், வியாபாரத்துக்காக போட்டிருக்கிறார், அது வியாபார பொருளாக மாறி இருக்கிறது, அதுக்கு ஜக்காத் கொடுக்கணும். பெரியார்களே, சகோதரர்களே, நிறைய பேர் சைனா வியாபாரம் செய்யறாங்க. இந்தியாவிலிருந்து 2-3 கோடிக்கு ஷிப் பண்ணிட்டு வந்திருக்கிறார். இதை நல்லா விளங்கிக்கோங்க. பெரிய வியாபாரிமார், பெரிய வியாபாரிகள் இந்த சட்டத்தை சரியாக விளங்கணும். இவர் சைனாவில் இருந்து 3 கோடிக்கு வாகனம், 3 கோடியுடைய சாமான போட்டுட்டு வந்திருக்கிறார். சாமான் வரும் 1 மாசத்துக்கு பின்னால இவர் சைனாவுக்கு போய் அந்த சாமானுக்குரிய பணத்தை கொடுத்து, செக்க கொடுத்து இவருக்கு சொந்தமாகி விட்டது. இவருக்கு சொந்தமானதற்கு பின்னால்தான் சைனா ஹாபர்ல இருந்து அது இலங்கைக்கு வருகிறது. 1 மாச காலம் இலங்கை ஹாபருக்கு வந்து சீரல்ல, இடையில அப்படியே தாண்டுட்டு 3 கோடியுடைய சாமானும் பேய்த்துட்டு. உலமாக்கள் சொல்றாங்க, இவர் 3 கோடி அழிஞ்சாலும் ஜக்காத்த கணக்கு பார்க்கணும். ஏன்? இவர் சைனால வச்சு சல்லி இவர் பே பண்ணிட்டார், சல்லியை கொடுத்துட்டார், இவருக்கு சொந்தமாகிட்டு. அப்படி இல்ல,
அங்க எக்ரிமெண்ட் பண்ணிக்கிறீங்க, இலங்கையில ஹார்பர்ல இருந்து கிளியராவே அது எங்கட கம்பெனிக்கு வரும் வரைக்கும் சைனா நீதான் பொறுப்பு, சாமான கொண்டு வந்து தர, அப்படி எக்ரிமெண்ட் பண்ணிருந்தால் அது இடையில தாண்டாலும் அழிந்தாலும் அதற்கு இவர் கணக்கு பார்க்க வேண்டிய தேவையில்லை. பெரியார்களே, சகோதரர்களே, ஷரியத்துடைய பெரிய சட்டங்கள் இந்த ஜகாத்தில் இருக்கிறது. அவ்வளவு தெளிவாக உலமாக்கள் மிக துல்லியமாக இந்த சட்டதிட்டங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறுதான் ஆடு மாடு ஒட்டகங்கள், இதே போன்று ஒரு ஆளுக்கு ஒரு புதையல் கிடைத்தால் அது 5 பங்காக பிரிக்கப்படும். அதனுடைய சட்டங்கள் எல்லாம் உலமாக்கள் பேசியிருக்கிறார்கள். எனவே இந்த வியாபாரத்துடைய சட்டதிட்டங்களை ஒவ்வொரு முஃமின்களும் ஒவ்வொரு வியாபாரிகளும் அறிந்திருப்பது கட்டாயம். அது அரபு கணக்கை பார்த்து அதனுடைய கணக்கு பார்க்கப்பட வேண்டும், உரியவர்களுக்கு கொடுக்கணும். நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி, எனக்கு ஜகாத் கடமை, ஆனால் நான் கடன்காரன், கடனை கழிக்கலுமா? இது பொதுவாக எல்லாரும் கேட்பார்கள். அத்தைன் லா யம்னா வுஜூப ஸகா, கடனுக்கும் ஜகாத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. கடன்காரனுடைய கேட்டகரியில உங்களுக்கு ஜகாத், நீங்க செல்வந்தர்களாக இருந்தாலும் ஜகாத்தை வாங்கலாம், ஆனால் கடனிலிருந்து ஜகாத்திலிருந்து கடனை கழிக்க முடியாது. உதாரணமாக ஒரு செல்வந்தர் இருக்கிறார், அவருக்கு இந்த வருடம் ஜகாத் கடமையாக இருக்கிறது. அவர் சொல்றார், எனக்கு ஜகாத் கடமை, ஆனால் நான் கடன்காரன், அந்த கடனை இந்த ஜகாத்திலிருந்து கழிக்கலுமா என்றால் இயலாது. நீங்க ஜகாத் கொடுக்கணும், கடன்காரனுடைய கேட்டகரியில உங்களுக்கு ஜகாத்தை வாங்கலாம். நிறைய மஸ்ஜிதுகளுக்கு அல்லது பைத்து ஜகாத்துக்கு எங்களுக்கு நாங்க கடன்காரன், எங்களுக்கு ஜகாத் தாங்க என்று கடிதம் வரும். பைத்து ஜகாத்தில் உள்ள உலமாக்களுக்கு தெரியும், எல்லா கடன்காரனுக்கும் ஜகாத் கொடுக்க முடியாது. ஒருவர் வீடு கட்டி வீட்டுடைய முழு வேலையும் முடிந்து இவர் டைல்ஸ் பிடிக்க கடன் பட்டிருக்கிறார், ஒரு 10 லட்சம் டைல்ஸ் பிடிக்க கடன் பட்டிருக்கிறார். இவருடைய கடிதம் வந்தால் அதுக்கு ஜகாத் கொடுக்க முடியாது. அல்லது மேலதிகமான ஒன்றை இவர் செய்வதற்கு கடன் பட்டிருக்கிறார், அதற்கு ஜகாத் கொடுக்க முடியாது. ஒருவர் வீடு கட்டியிருக்கிறார், கூரை இல்லை, மழை பெய்ஞ்சால் நனையுது, வெயிலுக்கு காயுது, இவர் கடன் பட்டு கூரை போட்டிருக்கிறார். அவர் மஸ்ஜிதுக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார், எனக்கு ஜகாத் கடமை, அதாவது எனக்கு ஜகாத் தேவை. இவர் கடன்காரன், இவருக்கு கொடுக்கலாம். ஏன்? அத்தியாவசியமான ஒன்றுக்கு கடன் பட்டிருக்கிறார். ஒருவர் வீடு கட்டியிருக்கிறார், அவருக்கு டொய்லெட் இல்ல, இவர் 2 லட்சம் செலவழிச்சு டொய்லெட் கட்டியிருக்கிறார். இவர் கடன்காரன், இவருக்கு ஜகாத் கொடுக்கலாம். அத்தியாவசியமான ஒன்றுக்கு கடன் பட்டால் தான் அந்த ஜகாத்தை கொடுக்கலாம். மாற்றமாக மேலதிகமான ஒன்றுக்காக ஜகாத்தை கொடுக்க முடியாது. பெரியார்களே, சகோதரர்களே, இது ஒரு ஹுதுபாவுல சொல்லி முடிக்க முடியாத ஒரு விடயம், மிக விரிவான ஒரு பாடம். ஆனால் இது சரியாக உரிய முறையில கொடுக்கப்பட வேண்டும். கொடுக்கல் என்றால் உலகத்தில 3 தண்டனை, மறுமையில 2 தண்டனை. உலகத்தில அல்லாஹு தஆலா 3 படைகளை சாட்டுவான். சுருக்கமாக சொல்கிறேன், காற்று, தண்ணீர், நெருப்பு. நாங்கள் அதற்கு கரண்ட் ஷோட் என்று பெயர் வைக்கலாம், சூறாவளி என்ற பெயர் வைக்கலாம். குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது, ஜகாத்தை கொடுக்கலையா அந்த ஜகாத்துடைய பொருளை அல்லாஹ் வெள்ளத்தை கொண்டும் காற்றை கொண்டும் நெருப்பை கொண்டும் அல்லாஹ் அதனை அழித்து விடுவான். மறுமையில 2 தண்டனை. அந்த ஜகாத்துடைய பொருளை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பொட்டணியாக செய்து 3 இடத்துல அல்லாஹ் ஒத்துவான், ஒத்தனம் போடுவான், சூடு பண்ணுவான். ஃபத்துக்வா பிஹா ஜிபாஹுஹும், அவருடைய நெற்றியில, அவருடைய தோல் புயத்தில, அவருடைய முதுகுல. இமாம்கள் எழுதுகிறார்கள், ஜகாத்தை கேட்ட நேரம் இவர் நெத்தியை சுருக்கினார், அதனால நெத்தியில சூடு வைக்கப்படும். இவர் இடுப்பை அதாவது திருப்பி எழும்பினார், அதனால இடுப்புல. இவர் முதுகை காட்டி போனார் கொடுக்காமல், அதனால முதுகுல இவருக்கு ஒத்தடம் போடப்படும். 2வது தண்டனை, அல்லாஹ் ஜகாத்துடைய இவருடைய அந்த பொருளை எடுத்து கியாமத்துடைய நாளில் ஒரு உருவம் செய்வான். ஒரு பாம்புடைய உருவத்தில அல்லாஹ் இவருடைய கழுத்தில மாட்டுவான்.
அந்த பாம்பு பேசும், ஹாதா கன்சுக வஹாதா மாலுக, இதுதான் நீ சேகரித்து வைத்திருந்த உன்னுடைய ஜகாத் என்று சொல்லி அந்த பாம்பு கொத்த ஆரம்பிக்கும். பெரியார்களே, சகோதரர்களே, சொத்துக்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது ஜகாத்துல. நபியே, ஜகாத்தை தர மறுத்தால் ஜகாத்தை எடுங்கள். மார்க்கத்துடைய சட்டம், யாராவது ஜகாத்தை தராமல் இருந்தால் அவருடைய ஜகாத்தை பறிச்சு வாங்கணும். அதுதான் ஜகாத் கமிட்டியுடைய சட்டம். பைத்து ஜகாத், அவருடைய ஜகாத்தை பறிச்சோணும். குஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகா. ஜகாத் என்ன செய்யும்? உங்களோட பொருளையும் சுத்தம் செய்யும், உங்களையும் சுத்தம் செய்யும். எங்களுக்கு தெரியாம வியாபாரத்துல ஹராம் நடந்திருக்கும், பொஸ்ஸுக்கு தெரியாம தொழிலாளி பொய் சொல்லி புடவையை கொடுத்திருப்பார். இப்படி வியாபாரத்தில் நடந்த அந்த ஹராம்களை அல்லாஹ் ஜகாத்தின் மூலம் சுத்தப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ஜகாத்துடைய மேலதிகமான சட்டதிட்டங்களை உலமாக்களிடத்திலே நாங்கள் கேட்டு, ரமலான்ல தேவையான நாட்டில தேவை வரும் பொழுது தஅஜீலு ஸகா, முன்கூட்டி ஜகாத்தை கொடுக்கலாம். ஷவ்வால்ல தான் ஜகாத் கடமையாகுது, ஆனா ரமலான்ல தேவையா இருக்குது நாட்டுல. அதனால இவருக்கு ஷவ்வால்ல கொடுக்கிற ஜகாத்தை ரமலான்ல முன்கூட்டி கொடுக்கலாம். இது சம்பந்தமாக உலமாக்கள் பேசியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எதிர்வரக்கூடிய ரமலானை முன்னிட்டு நாம் செய்கின்ற நல்ல கர்மங்களை தொடர்ச்சியாக செய்து ஃபர்தான ஜகாத்தை யாருக்கு கடமையோ உரியவர்கள் உலமாக்களிடத்திலே கேட்டு அந்த ஜகாத்துடைய ஃபர்தையும் வாஜிபையும் நாங்கள் அழகாக நிறைவேற்ற முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித் தருவாயாக. யா அல்லாஹ் எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ் திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, வீதி விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக, திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக, பயங்கரமான கேவலமான நோய்கள் வந்துடாமல் யா அல்லாஹ் எங்களை எங்கள் பரம்பரையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் கலிமாவோட வாழ்ந்து கலிமாவோடு மரணித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம வ